அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மலேசியாவில் அமைந்திருக்கக்கூடிய முருகன் கோவில் என்றாலே பத்துமலை முருகன் கோவிலை தான் சொல்வாங்க. அந்த கோவிலுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாய மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மலேசியாவில் அதிக எண்ணிக்கையிலான தமிழர்கள் மட்டுமின்றி சீனர்களும் வந்து வழிபடக்கூடிய கோவில்களில் ஒன்றுதான் பத்துமலை குகை முருகன் கோவில். இந்த கோவில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரை அடுத்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. இங்குள்ள முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். இந்த பத்துமலை குகை முருகன் கோவில் இந்துக்கள் தவிர சீனர்களும் தங்களுடைய குறை தீர வேண்டிக் கொள்வதுடன் இந்துக்களைப் போல் அழகு குத்துதல், காவடி எடுத்தல் போன்ற வேண்டுதலுடன் அந்த நேர்த்திக்கடனையும் செலுத்துறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த கோவிலானது இந்து மதத்திற்குரிய கோவிலாக இருந்தாலும் கூட மத பாகுபாடு இன்றி அனைவருக்கும் பொதுவானதாகி போய்விட்ட இந்த பத்துமலை குகை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா வருடந்தோறும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. தொடர்ந்து இந்த பதிவில் பத்துமலை முருகன் கோவிலுடைய சுவாரஸ்யமான வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அந்த சுவாரஸ்யமான வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவின் 10 மலையிலுள்ள சிறிய குகையில் வேல் மாதிரி உருவம் கற்பாறையில் தெரிவதை கண்ட ஒரு தமிழ் பக்தர் ஒரு மூங்கிலை நிறுவி அதை வேலாக கருதி வழிபட்டு வந்தாருங்க. பிறகு உலோகத்தினாலான வேல் நிறுவப்பட்டு முருகப்பெருமானுக்கு ஆலயமும் அமைக்கப்பட்டது என்று சொல்றாங்க. தமிழகத்தில் நாகப்பட்டினத்திற்கு அருகிலுள்ள திருமலை ராயன் பட்டினத்தை சேர்ந்த காயோ ராகனம் பிள்ளை மலேசியாவில் குடியேறி நிறைய சம்பாதித்து இருக்கிறாருங்க. இவர் தான் சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை இறைப்பணிகளுக்காகவும் செலவழித்தாருங்க. கோலாலம்பூரில் மாரியம்மன் கோவில், கோட்டுமலைக்கு பக்கத்தில் விநாயகர் ஆலயம் போன்றவைகளை கட்டுவித்த இவர் 1890-91 ஆண்டுகளில் பத்துமலை குகை முருக பெருமானுக்கும் ஆலயத்தை கட்டியிருக்கிறாருங்க. இந்த 3 ஆலயங்களிலும் அனைத்து விழா நாட்களிலுமே காயூராகனம் பிள்ளை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கே முதல் மரியாதை அளிக்கப்பட்டு வருகிறது என்று சொல்றாங்க. இந்த 10 மலையில 2 குகைகள் இருக்குதுங்க. ஒன்று மிக அழகாக செல்வது மிகவும் இருண்டது. மற்றொரு குகையில் தான் முருகன் கோவில் கொண்டிருக்கிறாருங்க. நக்கீரர் வரலாற்றில் ஒரு பூதம் அவரை ஒரு குகைக்குள்ள அடைத்து விட்டதாகவும் அங்கு ஏற்கனவே 999 பேர் அடைக்கப்பட்டு இருந்ததாகவும் நக்கீரரையும் சேர்த்து இவர்கள் எண்ணிக்கை 1000 ஆகிவிட்டதாகவும் நபர்களின் எண்ணிக்கை 1000 ஆன பின்பு இவர்களை தின்ன பூதம் திட்டமிட்டிருந்தது என்கிற வரலாறு அனைவரும் அறிந்தது தாங்க. 1000 பேர் அடைத்து வைக்கக்கூடிய அளவிலான குகைகளை உடைய முருகனின் மலை கோவில்கள் தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. பூதங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய ஆற்றலுடையவை என்பதால் நக்கீரர் அரைபட்டு கிடந்தது இந்த மலேசிய பத்துமலை குகையாகத்தான் இருக்கும். எனவேதான் இங்கு முருகனின் வேல் தமிழ் பக்தர் ஒருவருக்கு தென்பட்டதுங்க. அதன் பிறகுதான் இங்கு முருகன் கோவில் அமைக்கப்பட்டது என்றும் இங்குள்ள ஒரு சாரர் தெரிவிக்கிறாங்க. இந்த முக்கியமான பத்துமலை குகை முருகன் கோவில் 1891 ஆண்டில் அமைக்கப்பட்டிருக்குது. அப்போது இந்த முருகனை தரிசிக்க கரடு முரடான பாதையில் செல்ல வேண்டி இருந்ததுங்க. அதன் பின்பு 1938 ஆண்டில் இந்த மலை கோவிலுக்கு செல்ல 272 படிக்கட்டுகளை கொண்ட 3 நடைபாதைகள் அமைக்கப்பட்டது. இது தவிர தனியே ரயில் பாதை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வழிகளை பயன்படுத்தி தரையில இருந்து 400 அடி உயரத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று சுப்பிரமணிய சுவாமியான முருகப்பெருமானை தரிசித்து வரலாங்க.
தற்போது இந்த கோவிலுக்கு செல்லும் பாதைகளுக்கு முன்பாக, அதாவது நுழைவு வாயிலின் அருகில் தங்கம் போல் தகதகவென மின்னும்படியாக வர்ணம் பூசப்பட்ட மிகப்பெரிய முருகன் சிலை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குதுங்க. மிகப்பெரிய வேலை வலது கையில் தாங்கி நிற்கும் நிலையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சிலையின் உயரம் 42.7 மீட்டர், அதாவது 140.09 அடி. இந்த சிலை அமைக்க 2003ஆம் ஆண்டில் துவங்கப்பட்ட பணி 2006ஆம் ஆண்டில் தான் நிறைவும் பெற்றது. இந்த சிலை அமைக்க 2006ஆம் ஆண்டில் இந்திய மதிப்புல 2,40,00,000 ரூபாய் செலவாகி இருக்குதுங்க. இந்த சிலை அமைப்பிற்கான கட்டுமான பொருட்கள் அதிகமாக பக்கத்து நாடான தாய்லாந்தில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்குதுங்க. உலகின் மிகப்பெரிய முருகன் சிலையாக அமைக்கப்பட்ட பின்பு இந்த பத்துமலை குகை முருகன் கோவிலுக்கு வருபவங்க எண்ணிக்கையுடன் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகரித்து காணப்படுதுங்க. மலாய்க்காரர்கள் எனப்படும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கு வழிபடுவதில்லை என்றாலும் இக்கோவிலையும் இங்குள்ள மிகப்பெரிய முருகன் சிலையையும் சுற்றுலாவாக வந்து பார்த்து வியந்து செல்றாங்க. பல்வேறு வழிகளில் கொண்டு வரும் பால் அனைத்தும் வேலுக்கு அபிஷேகம் செய்யப்படுதுங்க. மேலும் இங்கு மட்டுமே நடைபெறும் நிகழ்வு. தமிழகத்தில் உள்ள கோவில்களில் இவ்வாறு செய்யப்படுவதில்லை. 3 நாட்கள் இடைவெளியே இல்லாமல் இரவு பகல் என அனைத்து நேரங்களிலும் தொடர்ந்து பால் அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருப்பது இத்தலத்தின் பெருமைக்குரிய சிறப்பாக கருதப்படுது. முருகனுக்கு உகந்ததாக கருதப்படும் நாட்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகளும் நடத்தப்படுது. இங்கு வருடந்தோறும் தை மாதம் வரும் தைப்பூச திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த தைப்பூச விழாவிட இந்துக்கள் தவிர சீனர்கள் மற்றும் வேறு சிலரும் இங்குள்ள புனித ஆற்றில் நீராடிவிட்டு தமிழ்நாட்டின் முருகன் கோவில்களில் நேர்த்திக்கடன்களாக செய்யப்படும் அழகு குத்துதல், பால்குடம் எடுத்தல், காவடி எடுத்தல் போன்ற பலவிதமான நேர்த்திக்கடன்கள் இங்கு இருக்குதுங்க. ஆனால் இங்கு தமிழர்களை தவிர சீனர்கள் மற்றும் பிற மதத்தை சார்ந்தவர்களும் முருகனுக்கு வேண்டிக் கொள்வதும் நேர்த்திக்கடன் செலுத்துவதும் ஆச்சரியமான ஒன்றாக கருதப்படுது. மலேசிய நாட்டின் தலைநகரான கோலாலம்பூரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் 10 குகை அல்லது 10 மலை குகை எனப்படும் இந்த பகுதி அந்நாட்டின் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருப்பதால் பயண வசதி சிறப்பாக செய்யப்பட்டிருக்குதுங்க. மேலும் இந்த கோவிலானது 10 மலை குகை முருகன் கோவில் மலேசியா நேரப்படி காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்குதுங்க. பால்குடம் எடுப்பதில் பல வகைகள் இருக்குது. இதில் கரும்பு பால் காவடி என்பது ஒரு வகை. நீளமான 3 முழு கரும்புகளை சோகையுடன் ஒன்றாக சேர்த்து கட்டி விடுவாங்க. மனைவி ஒரு முனையை தோளில் தாங்கியும் கணவன் மறுமுனையை தோளில் தாங்கியும் பிடித்து கொள்வாங்க. இரு தோள்களிலும் கரும்புகளை வைத்த பின்பு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதியில் இரு கரும்பு தொகுப்புல 6 பால் நிரம்பிய குடங்களை துணிக்கயிற்றால் கட்டி தொங்கவிட்டிருந்தாங்க. சிறிய 108 பால் கலசங்களை கொக்கியில ஒரு முனையில இணைத்து மறுமுனையை முதுகில் குத்தி தொங்கவிட்டிருந்தாங்க. இக்காவடியை சுமந்து கொண்டு நடப்பதே மிக சிரமமான செயல்தாங்க. தைப்பூச திருவிழாவில் பங்கு பெறும் பக்தர்களையும் கொண்டாட்டங்களையும் புகைப்படம் எடுக்க வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான புகைப்பட கலைஞர்கள் வராங்க. மேலும் இத்திருவிழாவை நேரடியாக ஒளிபரப்பும் செய்யறாங்க என்பது கூடுதல் சிறப்பான ஒன்றுங்க. செவ்வாய், கிருத்திகை மற்றும் சஷ்டி நாட்களில் பக்தர்கள் அதிக அளவில் வர ஆரம்பிக்கிறாங்க. 1892ஆம் ஆண்டு முதல் தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டு வருது. இத்தலத்தின் கிருத்திகை, சஷ்டி ஆகிய விழாக்கள் கொண்டாடப்பட்டாலும் தைப்பூச வைபவம் தான் வருட முக்கிய திருவிழாவாகும். தைப்பூசத்தின் ஆரம்பமாக கோலாலம்பூர் மகாமாரியம்மன் கோவிலில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 21 அடி உயரம் உள்ள தேரில் எழுந்தருள செய்து திருவீதி விழா புறப்பாடு தொடங்குங்க. இத்தேர் ஊர்தி மூலமாக இழுத்து செல்லப்படுது. தேருக்கு முன்னால் பக்தர்கள் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் செல்வாங்க. அதனையடுத்து நாதஸ்வரம், மத்தளம் இசைத்து கொண்டு முன் செல்ல தேர் தொடர்ந்து வருங்க. காவடி, பால்குடம் சுமந்து பக்தர்கள் வருவாங்க. தேருடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அணிவகுத்து செல்லும் காட்சி மனதை விட்டு அகலாத ஒன்றாக இருக்கும். வழி நெடுங்கிலும் பக்தர்கள் தமது
இல்லங்களுக்கு முன் தேரை நிறுத்தி பூஜை செய்வாங்க. தேர் அடிவாரத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலை அடைந்த பின்பு பீடத்தின் மீது சுவாமியை வைத்து ஆராதனைகளை மேற்கொள்வாங்க. பின் முருகனிடம் உள்ள தங்க வேலை கோவில் அர்ச்சகர் மூலமாக மலை கோவிலுக்கு எடுத்து செல்லப்படுங்க. மலை கோவிலில் வைத்து பூஜைகள் ஆராதனைகள் செய்த பின்பு 3ஆம் நாள் காலை மலை கோவிலில் இருந்து அடிவாரத்திற்கு கொண்டு வரப்பட்டு சுப்பிரமணிய சுவாமியுடன் மாரியம்மன் கோவிலுக்கு திருவீதி உலாவாக சென்றடையுங்க. இதுவரைக்கும் மலேசியாவில் அமைந்துள்ள பத்துமலை முருகன் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.